தெரியாமல் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். யாராவது என் மேலே அன்பு காட்டினாங்கன்னா அந்த அன்புக்கு ரொம்ப அடிமையாகி அவங்க கொஞ்சம் பிரியமாக சந்தோஷமாக எனக்கு கொஞ்சம் என்னையும் வந்து கேர் எடுத்துகிட்டு பேசினான்னு வச்சுக்கோங்களேன், அதில் ரொம்ப இன்வால்வ் ஆகி என்னையே நான் மாற்றிடுறேன். அப்படியே இவங்க தான் உலகம் ஃபுல்லாக நமக்கு, அவங்கள விட்டால் வேறு வழி நான் எனி டைம் பேசுகிறதுக்கு அவங்களுக்கு ஃபோன் பண்ண ஏதோ ஒன்று பண்ண போயிடுறேன். அது கொஞ்சம் ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு கொஞ்சம் நான் பண்ணுறது டார்ச்சராக தெரியுது. உண்மை அதுதான். ஏன்னா ஒரு அன்புன்னு பேசுகிறோன்னா ஒரு டைம் 2 டைம் பேசிட்டு விட்டு இப்போ வரைக்குமே சொல்கிறேன், மனம் அப்படி தான் போயிடுது. அதுக்கப்புறம் அவங்க ஒரு கட்டத்தில் ஏதோ சின்ன வார்த்தை சொல்லுவாங்க, இந்த மாதிரி பண்ணாதீங்க, இப்படி இது பண்ணாதீங்கன்ட்டு. அதுக்காக நான் எவ்வளோ நாள் செலவு பண்ணிடுவேன். அந்த மாதிரி ஒரு மைண்ட் எனக்கு. அவங்க சொல்கிறாங்க ஏதோ ஒன்று டக்குன்னு சொல்கிறப்ப மனசு அப்படியே வெந்து போயிடுது. எனக்கு ரொம்ப சொல்ல முடியாத அளவுக்கு போயிடுது. என்னடா நான் நெஞ்சு வலிக்குதுங்க இப்போ இந்த இடத்துல. எனக்கு முடியல, ரொம்ப முடியல. என்னடா இப்படிலாம் போய்கிட்டு இருக்குது, நம்ம என்னடா பாவம் பண்ணோம். நல்லா தானே பேசினேன், இப்போ அவங்க பேசாமல் போயிட்டாங்களே, நான் என்ன பண்ணுவேன். ரொம்ப 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 நாளைக்கு அப்படியே இருக்குது. இப்போ ரொம்ப ஏகப்பட்ட வலி வந்துடுச்சு இந்த இடத்துல. எங்கள் பொண்ணு பேசாமல் போனதில்லை, வர வேண்டாம் அப்படின்னு திட்டங்காட்டி எனக்கு கோவம் நான் இருந்துக்கிட்டேன். இந்த பூனைக்குட்டி கீழே மாடியிலிருந்து கீழே விழுந்து அது ஒரு தாக்கம் எனக்கு ரொம்ப மனசு. அதுக்கு முன்னாடியே பிரச்சனை, சூர்யா பிரச்சனை, அதுக்கப்புறம் எங்கள் பொண்ணு பிரச்சனை. நேற்று கூட ஒரு சின்ன பிரச்சனை வேறு பக்கம் இருந்தது. அதுவும் ஒரு சின்ன தவறுதல். அதனால் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்போது யாராவது ஒரு வார்த்தை நம்மளை கொஞ்சம் தப்பு, இது இந்த மாதிரி பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப எனக்கு மனசுக்குள்ளே ரொம்ப வலிக்குது. ஏன்டா இப்படி ஒரு சூழ்நிலை அப்படின்ட்டு எனக்கே புரிய மாட்டேங்குது. என்னடா இது, ஏன் இப்படியெல்லாம் ஆகுது. நான் யாரையுமே காயப்படுத்தலை. என்னால் முடிஞ்ச உதவி நான் பண்ணிட்டு போவேன். யாரையும் காயப்படுத்தலை, யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணலை. ஆனால் எனக்கு மட்டும் கடவுளே எப்படி பண்ணாருன்னு வேதனையாக இருக்குது. நல்லது நடக்குமா, மாற்றம் வருமா, இல்லை போய் செத்துடலாமா? ரொம்ப வலிக்குதுங்க. இதுதான் மனசு கஷ்டமாக இருக்குது. இப்போ இந்த 4-5 வீடியோ தொடர்ச்சியாக பேசி போட்டிருக்கிறேன். இந்த 4-5 வீடியோவுக்குமே எனக்கு அத்தனை வீடியோ பேசி போட்டாலுமே மன நிம்மதி கிடைக்கல. எனக்கு லோலியாக ஃபீல் பண்ணுறேன், என்னடா அப்படின்ட்டு. நம்ம ஒரு அனாதை, நமக்கு யாரும் இல்லை, இதே தான் போய்கிட்டு இருக்கிற மனதில். காலம் மாறுமா, கடவுளுடைய கையில் தான் இருக்குது. சொல்ல முடியல தங்களா. பாய்.